இந்த 5 நாள் கூட இதே போல் நடுநடுல சமயம் கிடைக்கும் போது மெயினாக காலையில் தான் இங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு 5 நாட்களில் எனக்கு கிடைத்த அனுபவம் மற்ற நாட்களில் கிடைத்ததை விட மிகவும் உயர்ந்ததாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னாச்சு, பொதுவாக கொஞ்சம் மனசு அங்கே இங்கே போகுமே, இப்போ மனசு போகவே. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே ஜபம் பண்ணது தியானம் பண்ணதுனால அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு அந்தரிக்ஷம் நீங்கள் உருவாக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் உட்காந்துட்டே தான் இருக்கிறேன். ஃபுல்லாக என் மனசு ஃபுல்லாக ஒன்றி. அதனால் நம்ம எல்லோரும் கூடி செய்யும்போது அதனுடைய சக்தி, அதனுடைய பலன் வேறு தான். அதனால தான் கோயிலே வச்சுட்டாங்க. கோயில் எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் செய்கிறதுனால தான் கோயிலில் நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு வந்து வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் இறைவனுக்கு முயற்சி செய்கிறது. இந்த மகிழ்ச்சி எல்லாரும் வந்து செல்வதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சின்ன விஷயம் சிந்திக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு என்று சொல்ல வேண்டும். ஜப யஜ்ஞம் இருந்தால் தான் இங்கே வந்து நீங்கள் வந்து தங்கி இங்கே செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் இப்பொழுதே அழைப்பு விடுகிறேன். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் இங்கே வந்து தங்கி ஜபம் தியானம் செய்வதானால் நீங்கள் எப்போ வேணாலும் முன்னாடியே இருக்க சொல்லி அனுமதி வாங்கி இங்கே வந்து தங்கி நீங்கள் ஜபம் தியானம் செய்யலாம். அதனால் எல்லாரும் முடிந்தவரை நம்ம இங்கே வருவோம், இங்கே வந்து நம்ம ஜபம் செய்வோம். நீங்கள் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, புண்ணிய தியானம் போது இப்போ வந்து ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, அதை நான் சொல்லியிருக்கேன். குருதேவர் கூறுகிறார், நம்ம எல்லாருக்கும் காய்ச்சல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏதாவது அப்ளிகேட் வித் ஃபீவர் இருக்கிற ஒரு ஆளை, அதாவது டைஃபாய்டு, அந்த காலத்தில் டைஃபாய்டு இருக்கிற ஆளை அவங்க மெயினாக ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. ஆனால் ஊறுகாய் பெரிய ஜாடி இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே அந்த நோயாளியை நாம் படுக்க வச்சா என்ன ஆகும்? அதே போல் அந்த காலத்தில் டைஃபாய்டு வந்து தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஊறுகாய் ஜாடியும் தண்ணீர் ஜாடியும் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே நோயாளியை படுக்க வச்சுட்டு நம்ம அவன்கிட்டருந்து நம்ம முன்னேற்றம் எதிர்பார்க்க முடியுமா? அதனால தான் குருதேவர் சொல்கிறாரு, நமக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி நோயுற்று இருப்பதனால் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும். நோய் குணமாவதற்கு உகந்த ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். இப்போ நமக்கு நோய் கொஞ்சம் சரியாயிடுச்சு, இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆகுது, திருப்பி வீட்டுக்கு வரோம். அதனால் அங்கே போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன் அப்படின்னா திருப்பி நம்ம ஊறுகாய் ஜாடியும் தண்ணியிலும் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். அதனால் இப்போ குருதேவர் சொன்ன மாதிரி எவ்வளவு முடியுமோ நாம் அந்த ஒரு அட்மாஸ்பியர் எடுத்துட்டு இந்த மாதிரி தஞ்சாவூர் வந்து இந்த சாலையை நாம் மீண்டும் மீண்டும் செய்துகொண்டே தொடர்ந்து செய்துகொண்டே அதே போல் குருதேவர் சொல்கிறது வந்து சாது சங்கம்னு சொல்லுவார். எதுக்காக அப்படின்னா நம்ம அங்கே போனோம்னு வச்சுக்கலாம், அங்கே போனதுக்கு மறந்து போயிடும். அதாவது நம்ம ஜபம் செய்யணும், டெய்லி இவ்வளோ பண்ணணுங்கிறதையே நம்ம மறந்து போயிடும். நமக்கு அந்த உலகைகள், நமக்கு இருக்கிற கடமைகள் மற்றதுனால மெல்ல மெல்ல இப்போ நல்லா இருக்குது. அப்படி போய் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 மாதம் ஆகிடுச்சு, அவ்வளோ அப்படியே போச்சு. டோட்டலாக இந்த ஜபம் செய்யணும், நம்ம தியானம் பண்ணுறோம், நம்ம ஒரு பாதை நாம் தேர்ந்தெடுத்து அந்த பாதையை முன்னேறி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்து போய் அதில் அப்படியே மூழ்கி. அதனால் அப்பப்போ சாது சங்கம், ஏன் சாது சங்கம்? அப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி கேட்குறோம், எது நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறாங்க. அவங்க ஞாபகப்படுத்தல எதுனாலும் சரி, ஈவனிங் நடுவில் பாட்டு கேட்டாலும் சரி, நடுவில் ஏதாவது வீடியோ கூட இப்போல்லாம் வருது,
கேட்கலாம். கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை மீண்டும் மீண்டும் அது நமக்கு நினைவுறுத்துகிறது. எனவே நாம் எப்பொழுதும் இந்த ஒரு பாதையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குருகாச்சாரிய இடத்துல இருந்து நம்ம வண்டி வரணும் தான் படித்தோம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வந்துச்சு, அதை சொல்கிறேன். இன்னைக்கு சாமி பேசும்போது சொன்னார், இப்போ பேசும்போது சொன்னார், இறைவன் அவனுக்கு நினச்சா ஒரு சும்மா போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு கொடுத்து இதை வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இவன் கொடுக்கறதில்ல. சும்மா உதாரணம் சொல்கிறேன். நான் சின்ன பையன் அப்படின்னா இங்கே வந்து சேர்ந்துட்டு புதுசாக பிரம்மச்சாரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நாளைக்கே இறைவன் அதை இன்னும் ஒரு மாதத்தில் அடையலாம்னு சொல்லி ஃபுல்லாக அப்போ இதை போன்ற ஒரு கருத்தை நான் கேட்க வேண்டியது. அப்போ ஒரு பெரிய ஏமாற்றம். ஆஹா, இவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன், ஆனால் எனக்கு கடவுள் கொடுக்க மாட்டார், அவர் நினச்சா தான் கொடுப்பார். அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஏமாற்றம். ஆனால் இப்போ என்னாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு 10-20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன தோணுது அப்படின்னா, இறைவன் நமக்கு இந்த சாதனை செய்வதற்கு, தியானம் செய்வதற்குள்ள சக்தி கொடுத்திருக்கிறார், அவர் மேல் அன்பு கொடுத்திருக்கிறார். இதுவே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அவர் நினைச்ச போது எனக்கு கொடுக்கணும். குருதேவா, நீ எப்போ வேணாலும் எனக்கு ஒரு கவலை இருக்கும், ஆனால் நீ உண்மையில் எனக்கு அன்பு வேண்டும். எத்தனை பிறகு வேணா ஆகிடும், 100 1000 பிறகு அவர்கள் ஒரு பிரச்சனை. ஆனால் நான் எப்பொழுதும் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறேன், உண்மையில் புத்தி வைத்திருக்கிறேன். இதை விட நமக்கு வேறு பாக்கியம் தான். எத்தனை பேர் உலகத்தில் எப்படி சுற்றுறாங்க, ஆனால் நம்ம இறைவனுக்காக இறைவனிடம் வந்து என்னோட எப்பவுமே இருக்கணும். நாளைக்கு இந்த பாக்கியம் நமக்கு அவன் நினச்ச எப்படினா கொடுக்கும். நாளைக்கே கொடுத்தாலும் கொடுக்கணும், 10 100 ஜனத்துக்கு அப்புறம் கொடுத்தாலும் ஒரு கவலை இல்லை. ஆனால் நம்முடைய மனம் உண்மை நாடி மட்டுமே இருக்கிறதா அப்படின்னு பிரார்த்தனை. அதனால் எந்த விதத்திலும் நாம் ஏமாற்றம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த தியானம் செய்வதற்குள்ள சக்தியும் அவன் கொடுத்ததே. அவன் கொடுக்கலன்னு நம்ம பண்ணிட முடியுமா? ஒன்றுமே இல்லை. உலகத்தை பாருங்கள், எப்படியெல்லாம் போகலாம். ஆனால் நாங்கள் வந்திருக்கோம்னா பெரிய ஒரு நமக்கு கிடைத்த ஒரு அருள் இறைவன். ஆனால் இறைவன் நமக்கு அம்மா கூட சொல்கிறது, அன்னையா சொல்கிறது, நான் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கேன், நான் எவ்வளோ முன்னேறி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கணக்கப்படாது. அவர்கிட்ட வச்சுருக்கோம், வளர்ப்பார்கள். கர்மயோகம் என்றாலே அதுதான். நம்ம செய்வதை நாம் சரியாக செய்ய வேண்டும். ஆனால் அதற்குரிய பலன் அவனுடைய. நாம் செய்வதையெல்லாம் செய்வோம், அவன் பார்க்கப்படுவோம். எனவே இறைவா, என்னுடைய சாதார எண்ணங்களில் அன்பு பக்தி எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எத்தனை ஜென்மங்கள் தான் எத்தனை 100 ஜென்மம் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், 100 ஜென்மம் நான் தியானம் பண்ணிட்டே இருக்க அறிவிலேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பக்தர்களின் ஃபீட்பேக்.